தேவப்பிள்ளை, நம்ம இருதயத்துல என்ன இருக்குங்கிறத கர்த்தர் பாப்பார். ஆமென். ஒரு காரியத்துல இருந்து 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 நம்ம பழகிட்டோம்னு வச்சுங்களேன், அந்த காரியத்துல இருந்து எழும்புறது ரொம்ப, இவனுக்கு இப்ப இந்த இடத்துல வந்து படுத்து இருக்கிறது ரொம்ப சுகமாயிட்டு, வரவங்க போறவங்க எல்லாம் சாட்சி சொல்றதை கேட்டுட்டு, இல்ல எல்லா ஃப்ரைடே வந்து உட்கார்ந்து எல்லா சாட்சி வாசிக்கிறத கேட்டு கை தட்டுறதுல ஒரு குஷி. நீ கைத்தட்டி குஷியானதெல்லாம் போதும், உன்னை பார்த்து நிறைய பேர் கை தட்டாமா. இன்னைக்கு நம்ம நிலைமை எப்படி இருக்குன்னா, அவங்களுக்கு எல்லாம் நடக்கட்டும், என்ன விட்டுருங்க ஆண்டவரே, என்ன விட்டுருங்க, நான் எத்தனை முறை கேட்டாச்சு, விட்டுருங்க, 38 வருஷம் ஆயிடுச்சு, எனக்கு இதை பார்த்துட்டு அப்படியே நான் போயிடுறேன். இல்ல, உன்னை பார்க்கறதுக்கு கூட்டிட்டு வரல, உன்னை கேட்கறதுக்கு கூட்டிட்டு வரல, உன்னை நிறுத்துறதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். இந்த மாசம் உன்னை கைப்பிடிச்சு தூக்கி எழுப்புன்னு சொன்னது யாருக்கும் செய்யறதல்ல, சபையை உனக்கு செய்யும்படியாக தான் கர்த்தர் பேசி இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 38 வருஷமா இருந்தவனை இன்னைக்கு கர்த்தர் தேடி வந்தது இன்னொருத்தங்களுக்கு செய்யல, அவனுக்கு செய்வதற்கான என்ன கை தூக்கி எடுக்க கர்த்தர் வந்திருக்கிறார்.